வணக்கம் நண்பர்களே. நெடிய நாட்களுக்கு பிறகு குரலோசை கொண்டு உங்களை சந்திக்க வருகிறேன். ஆதரவை தொடர்ந்தமைக்கு நன்றிகள் பல. ஒரு சிறு முன்னோட்டம். ஒருத்தி, அவள் கைம்பெண், எல்லாவற்றையும் எளிதாக கடந்து விடுகிறாள். காரணம், காலம் கட்டாயமாக திணித்த பெருந்துயரின் முன் தொடர்ந்து வரும் துயர் வலுவிழந்திருப்பதுதான். இங்கேயும் ஒரு கண்ணுண்டு. அதன் கனவுகள் வண்ணம் ஏறும்போதே நிறக்குரடில் அகப்படுகிறது. அப்படி அகப்பட்டவளின் துவக்க நிலை, அதுதான் இந்த உறங்காத கண்கள். ஒரு தேநீர் நேரத்தில் சில பானம் எய்தினாய், அங்கேயே விழுந்து விட்டேன், அப்படியே முடிந்து கொண்டாய். எப்போதெல்லாம் இப்படி சிலாகிப்பாயோ அப்போதெல்லாம் என் பெண்மை புத்துயிர் பெற்றதை நீ உணர்ந்தாயா? விடிந்ததை என்னை விசனங்களால் அழுத்துக் கொள்வாயே, நாணங்களை உருவி உந்தன் மார்போடு சிறைபிடிப்பாயே. சாசனங்கள் பரிமாறி ஊடல்களை கொண்டிருந்தோமே. பலமான சிந்தனையில் மெதுவாக விழும் துளியென நான். நீ நனைய மறுத்து கொடியை நீட்டிவிட நான் பொழிய மறந்து அமிழ்ந்து போயிருந்தேன். உன் குறிஞ்சி இதழ் சிரிப்பிற்காக வெகுளித்தனத்திற்கு வெறியேற்றி திரிந்தவள் நான். என்னிடத்தில் திருத்தம் செய்தே இருக்கும் உன் பிதற்றல்களை இன்றளவும் ரசித்து கிடக்கிறேன். மொத்தத்தில் உன் கைப்பாவைதானே நான். அசைவுக்கும் ஆதாரமில்லாத ஏகாந்தம் புடை சூழ்ந்ததேனோ. எண்ணிலா ஒளியாண்டு கிடந்தாய், எண்ணியேனும் பார்க்கிறாயா உன் முகம் பதித்த இளவலினை? கரை மருங்கில் ஆணிவேர் எனும் நிர்வாணப்பட்டு சல்லிவேரில் உயிர்த்தவிக்கிறேனே, நீ அறிவாயா? விரகம் ஒருபுறம் உதைக்க தீரா கடனென நாட்கள். இன்றும் கூட காலன் வருவான், நான் மட்டும் இறந்த பாடில்லை. இதில் கசையினை சுழற்றுகிறது காலம், நினைவறைக்கு அரக்கு முத்திரை பதிக்கச் சொல்லி. என் துயில் உன் மீளா துயிலுக்கு விலை போனது. இமைகளன்று எவரும் உணர்வார் இல்லை அந்த உறங்காத கண்களினை. நன்றி நண்பர்களே. கருத்துக்களை பதிவிடுங்கள்.